You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஏய் ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கை அப்டேட் 1.0. ஒரு வழியாக வந்து 10 நாள் வாழ்க்கை அப்டேட் போட்டுட்டேன். எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போடல, ஜஸ்ட்டு நான் இதுவாக தான் எடுத்துகிட்ருக்கேன். என் வாழ்க்கை அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து நம்ப வழக்கம் போல குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்லி புதுவிதமா ஒரு முயற்சி எடுத்தேன். முயற்சி எடுத்த பின்பு வந்து என் அக்கா வந்து வெளிய போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. கிண்டி வரைக்கும் போணும் ஒரு ஒர்க் இருக்குன்னு. சரி, ஓகே, அவள கூப்பிட்டுட்டு அவ கூட வந்து கிண்டி வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டேன். அவ வந்து போறதுக்கு முன்னாடி வந்து வெயில் அடிக்குது. ஒரு வீடியோ எடுக்கணும்னா கோஆப்பரேட்டே பண்ண மாட்றா. வெரி வொர்ஸ்ட் கேர்ள். ஸோ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம் 2 பேரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டா, அவ வந்து ஒரு வழியா இறங்கி போயிட்டா கிண்டிலேருந்து. நான் அவளுக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன், ஏதோ கொரியர் வந்திருக்கு. சரி, ஓகே, என்னதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனா நம்ம ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. சரி, ஓகே, இது கிடக்கட்டும் ஒரு பக்கம்னு விட்டுட்டேன். இருந்தாலும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, குவாலிட்டி வைஸ் பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருந்தது. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உள்ள லைனிங் அப்படியே குவாலிட்டி நல்லாவே இல்ல. சரி, ஓகே, நம்ம ரிட்டர்ன் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரிட்டர்ன் போட்டு ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பெரிய ஹைலைட்டே என்னன்னா, நான் வரும்போதே எங்க வீட்டு வாசல்ல இந்த கவர் இருந்தது. இந்த பார்சல வந்து எங்க வீட்ல யாரோ கத்தி கத்தி பார்த்துட்டு யாரோ வாங்கலன்ட்டு அவன் வச்சுட்டே போயிட்டுருக்கான். நல்லா வருவாங்க எங்க வீட்ல. நான் வந்து ஓரமா இத வச்சுட்டு நம்ப வேலைய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சுட்டேன். நம்ம வேலை எப்பவுமே என்ன, ஃபோன் நோண்டுறது மட்டும் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டுனா உறக்கம் வர ஆரம்பிச்சு விடுது. சரி, ஃபோன் நோண்டுனா உறக்கம் வரல. ஃபோன்ல ஏதாச்சும் வீடியோலாம் பார்த்துருந்தா உறக்கம் வருது. எல்லாரும் வந்து கேம் விளையாடினா கூட எனக்கு உறக்கம் வருது. அவ்வளோ ஒர்ஸ்ட்டு இதுவா இருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து ஃபோன்லாம் நோண்டி முடிச்சுட்டு, சரி, ஓகே, இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபிய போட ஆரம்பிச்சுட்டேன். காஃபிய போட்டதுக்கப்புறம் சரி, ஓகே, கொஞ்ச நேரம் லேப்டாப்ல வந்து நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எவ்வளோ வந்திருக்காங்க, என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லேப்டாப்ல வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் நோண்டி நோண்டி பார்த்தா அதில யாருமே எதுவுமே சொல்லல. கமெண்ட்டும் வரல. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. இதுக்கு எதுக்கு நான் இப்படி பண்றேன்? இந்த பக்கம் உட்காந்தா என் ஃபேஸ் தெரியல, இந்த பக்கம் உட்காந்தா லேப்டாப் தெரியல. என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் 2த்தையும் மாத்தி மாத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு கடைசியில வந்து லேப்டாப்ல எதுவும் பண்ண தேவையில்ல. வந்து பூ கட்டு அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, பூ தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன பூ கட்ட விட்டுட்டாங்க எங்க வீட்ல. நானும் இந்த பூவ கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். அது பாட்டுன்னு வந்துட்டே இருக்கு. ஒரு வழியா வந்து பூக்கள் கட்டி முடிச்சுட்டு நம்மளும் அந்த லேப்டாப்ப போய் நோண்டுவோம் அப்படின்ற முயற்சியோட நானும் வந்து கட கட கடன்னு கட்ட ஆரம்பிச்சேன். எங்க டாடி வந்து நான் கட்ட கட்ட பாதியிலேயே பூவ வேற கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல வேற வந்து இந்த பூ வேற ரொம்ப பெருசு பெருசா வாங்கிட்டு வந்தேன். உனக்கு கெட்ட ஈஸின்னு பெருமை வேற. கட்ட விட்டதே காண்ல இருக்கிறேன். இதுல வேற பெருமையா வேற பெருசா வாங்கிட்டு வந்தேன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு செம்ம ஆனாச்சு. ஒரு வழியா வந்து பூவெல்லாம் கட்டி சாமி நேத்து வேற ஃப்ரைடேவா எங்க வீட்ல வந்து சாமி கும்பிடணும், அதனால பூ கட்டு அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டாங்க. பூ தானே நான் அழகா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன். என் பூ கட்டுற விதம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட காணோம். சரி, என்னன்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டா. திடீர்னு வந்துட்டு எனக்கு இந்த புளிய மரத்துலேருந்து புளியங்காய் பறிக்கலாம் வா சந்தோஷி. அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. அடி பாவி, என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டா. மரத்துல ஏறதுக்கும் நானும் அவளுக்கு ஹெல்ப் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நோட்டிஃபிகேஷன்லாம் நேரம் ஆஃப் பண்றீ நைட்டு ஃபோன்ல? நிறைய பேர் எவ்ளோ வந்து மரத்துல நோட்டிஃபிகேஷன் எம்மா! ஏறக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவள்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இது மேல ஏறி வா, இது எங்களுக்கு மேல வா. கண்ணும் தெரில ஒன்றும் தெரில, ஃப்ளாஷ் போட்ட அப்படி இப்படின்னு அது சொல்லி ஒண்ணும் இல்ல. நாங்கள் வெறும் பாட்டுன்னு கொஞ்ச செல்ஃபி நேரம் தான். தாங்க தாங்க. விளையாடிக்கிட்டு இருந்தோம். நில்லு, பாட்டு. ஏதாவது விழல உன்னை மண்டையிலே போடுவேன். கொடுத்த ஐடியாக்கு அதான் உன் எதிர்க்கவே அப்படியே இருக்கு பாரு. அந்த அந்த கிளைய அந்த கம்பிக்கு போ. என்னடி ஃபிளாஷ் வேற எரியுதா? ஃபிளாஷ் பட்டா ஏன்டி கண்ணுக்கு தெரியாம ஏறின? அதுதான் அதுதான் அதுதான். ஏன்டி மரத்தை உடைக்கிற? இன்னும் இன்னும் ஹெவி ஹெவி. இதுல வேற ஆட்னா விழுந்துருமா? அசிங்கமா கேட்ப ஒண்ணு.
நீ ட்ரிபிள்ஸ் கூட போ ரோஹித். கண்ணு தெரியலையே. ஒன்னே ஒன்று தாண்டி எடுத்திருக்கேன் இவ்வளோ நேரம். இரு தலையில கிளையில போட்டுறாதடி எதையோ. நைட்டு இதெல்லாம் பறிச்சா பேய் வரும்டி. ஆமா இருக்காடி. ஓ பறிச்சிட்டீங்க சந்தோ, நீங்க சாதிச்சிட்டீங்க. தெரிதாடி கண்ணு. பரவாயில்ல, அட்ரி அட்ரி எல்லாத்தையும் அட்ரி. ஒரு வழியாக வந்து புளியங்காலாம் பறித்து இன்னைக்கு நாங்கள் வந்து டே 10 வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.